வியூவர்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிசிக்கு இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எப்படி மொபைல் மூலமாக அக்சஸ் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சாஃப்ட்வேர் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் முடிச்சிட்டாலும் இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துங்க. கொடுத்துட்டு அக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் யூஸ் மட்டும்தான் நீங்கள் TeamViewer வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். எதாவது ஆப்ஷனுக்குலாம் நீங்கள் வந்து காசு கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோடனே லோட் ஆகி ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆகும். இது அப்புறமா நம்மளுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலர் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்க்கோங்க. அதுக்கு போய்ட்டோடனே ஸ்டார்ட் TeamViewer வித் விண்டோஸ் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஷோ ஆகும். இது வந்து அசைன் கொடுத்துக்கோங்க. அசைன் கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. லேப்டாப்பில் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மொபைலில் எப்படி செட்டப் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோடனே இந்த மாதிரி அக்ரி அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோடனே ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோடனே லேப்டாப் அல்லது பிசியில் வந்து எந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்களோ அதே அக்கௌண்ட்டில் வந்து இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. சைன்இன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆகிட்டோடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய டெஸ்க்டாப்போட பேர் வருது. ஃபைல் ஷேர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பிசி கூட வந்து கனெக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி முடிச்சிட்டோடனே இந்த மாதிரி ஷோ ஆகும். CEF ட்ரைவ்ன்ற உங்கள் பிசியில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே தான் இதுலேயே வரும். இதில் வந்து ஒரு ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் போய்க்கிறேன். ஃபைல் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஸ்டாம்ப் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா 1 இருக்கும். நீங்கள் எவ்வளோ இது கிளிக் பண்ண அங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து 1 மட்டும் எடுத்துக்கிறேன். 1 எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மை ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே மொபைல் ஸ்டோரேஜ் போய்டும். மொபைல் ஸ்டோரேஜில் வந்து எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து மூவிஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணோன்னா ஸ்டாப் மாதிரி 100 பார்த்தீங்களா, அது மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா காப்பி செலக்டட் ஃபைல்ஸ் இயர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்திங்கன்னா நான் அங்கே காப்பி பண்ண இமேஜ் பார்த்திங்கன்னா சிஸ்டம் பார்க்குற இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஆன் பண்ணியிருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். எனி டைமும் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.